ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி. இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணாங்க, அதில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டாப்பிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய லெசன் மற்றும் கோர்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க, ரிவ்யூ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் போகிற லெசன்ஸ் வரும். டிஎன்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அன் அகாடமி டிஎன்பிஎஸ்ல கூடிய சீக்கிரத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து 2 to 3 months அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, தினமும் லைவ் செஷன் வந்து எடுப்பாங்க நிறைய எஜுகேட்டர்ஸ். அவங்களுடைய லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதன் மூலிமா வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த லைவ் செஷன் பார்க்கலாம். அவங்களோட பிடிஎஃப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும். அதுலேயே நீங்கள் 10% ஆஃபர் கிளைம் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பேரை அப்படி நீங்கள் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் உண்டு. கே கேப்ஸ், வி கேப்ஸ், நடுவில் ஸ்பேஸ் கிடையாது, கோமலவெள்ளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, நமக்கும் தனியாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அது எப்போ அப்படின்னு பாருங்க, 1934. நல்லா பாருங்க, 1934 என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா. முதல் முறையாக இந்தியாவுக்குன்னு தனியாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அவர்கள். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. எம்என் ராய் தான் என்ன பண்ணாரு, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது யாருன்னா எம்என் ராய். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1934. அதுக்கப்புறமேட்டு ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, டிமாண்ட் பண்ணாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எங்களுக்கு வேணும், அதில் வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து எங்களுக்குன்னு அரசியலமைப்பு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ 1938 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஐஎன்சி சார்பாக என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, என்ன டிக்ளேர் பண்ணாருன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம் வித்தவுட் outside interference by a constituent assembly elected on the basis of Adolf Francis. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி சார்பா ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொன்னாரு 1938ல, எங்களுடைய இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வந்து நாங்களே ஃப்ரேம் பண்ணோம், எந்த வெளியே வேற யாரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாது, நாங்களே வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் எங்களுடைய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. டிமாண்ட் வாஸ் அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஸ் அ ஆகஸ்ட் ஆஃப் 1940. ஸோ 1942 பார்த்தீங்கன்னா சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மெம்பர்ஸ் வந்து அந்த குழுமம் வந்து வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல நம்மளுடைய இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்தாங்க. ஸோ அப்படியே அதில் வந்து என்ன உட்பூசல் சொல்லுவாங்க இல்லையா, ஓகே உங்களுக்கு நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் தனியாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசலை என்னது ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. யார் பார்த்தீங்கன்னா பை த முஸ்லீம் லீக். ஓகேங்களா. ஸோ பை முஸ்லீம் லீக் விச் வாண்டட் இந்தியா டு பி டிவைடட் இன்டு 2 ஸ்டேட்டாக வந்து டிவைட் ஆகணும், 2 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக வந்து டிவைட் ஆகணும். அதாவது இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கேபினட் மிஷன் வாஸ் சென்ட் டு இந்தியா. ஸோ என்ன அது பாருங்க, காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃப்ரேம் ஆளுடைய காம்போசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் எந்த சமயத்தில் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1946. ஓகேங்களா. ஸோ இதை ஃபார்முலேட் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான். ஸோ இதில் டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்போ எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 389, அதாவது 389 இருந்தாங்க. 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும், 93 சீட்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா டவுட் வந்தது. ஸோ தமிழில் சொல்லலாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றது வந்து இப்போ வந்து அங்கங்கே அப்போல்லாம் இந்தியா வந்து 29 ஸ்டேட்டா 28 ஸ்டேட்டா அது மேலே எதுவும் கிடையாது. இப்போதைக்கு 29 ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலாம் கிடையாது. அப்பப்போ அங்கங்கே வந்து சில இடங்களில் வந்து அரசாட்சி புரிஞ்சுருந்தாங்க, நிறைய அரசர்கள் வந்து அரசாட்சி புரிஞ்சாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ 296 ஸ்டேட்ஸ் டு பிரிட்டிஷ் இந்தியா, அதுக்கப்புறம் 93 சீட்ஸ் டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எந்த ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டு எதனுடைய அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரி மில்லியன் பீப்புள், நிறைய அந்த எவ்ரி மில்லியன் பீப்புள் இருந்தாலே, ஓகேங்களா, மில்லியன் பீப்புள் இருந்தால் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது இத்தனை மக்கள் தொகை இருந்துச்சுன்னா ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிச்சாங்க. British provinces were to be divided among 3 principal communities. 3 principal communities வந்து பிரிச்சாங்க. முஸ்லீம், சீக் அண்ட் ஜென்ரலா வந்து பிரிச்சாங்க. ஸோ அவங்கவுங்க பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இப்போ வந்து முஸ்லீம்ஸ்ல வந்து யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாங்க, ஸோ அவங்கள வந்து அந்த சீட்டுக்காக போட்டிடுற மாதிரி பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இது மேலே நடந்துச்சு. இந்த மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டில் தான் வந்து அது நடந்தது.
ஓகேங்களா. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் பி நாமினேட் பை த ஹெட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் சார்பா நான் சொன்னாலே அந்த அரசு ஆண்ட அந்த பகுதியில் ஸோ அதோடைய சார்பா வந்து யார் போட்டிடுன்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐ மீன் ஹெட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, யார் வந்து எங்களுடைய சார்பாக வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ 296 பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ். ஓகேங்களா. அப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் 1946 வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, ஜூலை டு ஆகஸ்ட். ஸோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 208, முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா 73. ஸோ மற்ற ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 15. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அவங்க வந்து வந்தாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியும், மறுபடியும் இல்லை நாங்கள் வந்து ஆட்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு ஓகே எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா December 9, 1946. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், December 9, 1946. ஓகேங்களா. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன பண்ணாங்க, இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளல. அதில் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணது எத்தனை மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 211 மெம்பர்ஸ். அதில் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் மெம்பர் வாஸ் எலெக்டட் அஸ் அ டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி. அந்த அசம்பிளி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய தற்காலிகமான பிரசிடென்ட்டா வந்து யாரை சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ December 9 அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்து அப்பயும் வந்து பிரசிடென்ட்டா வந்து இவரை சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா December 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய பிரசிடென்ட்டா வந்து நியமிச்சாங்க. ஓகேங்களா. இதுல வந்து 2 வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க. நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா ஞாபகம் வச்சுப்போம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஞாபகம் வச்சிருப்போம். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பற்றி நம்ம தனி டாப்பிக்காக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இதை நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M.N. ராய் அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அதன் தொடர்ந்து தான் வந்து 1935 தான் வந்து INC வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. 1938 INC சார்பாக வந்து ஜவஹர்லால் நேரு என்ன டிக்ளேர் பண்ணா, எங்களுக்கு தனியாக அந்த கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மிஷன் வந்துச்சு, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா World War II வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து தமிழில் எப்படி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா மன்னர் மாநிலங்கள்னு சொல்லுவாங்க, மன்னர் மாநிலங்கள். ஓகேங்களா. ஸோ அதுமே பண்ணாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தனுடைய அடிப்படையில் ஒரு எவ்ரி மில்லியன் பாப்புலேஷனுக்கும் ஒரு சீட் வந்து அலோகேட் பண்ணாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு வந்து இது கிடைச்சிச்சு பார்த்தீங்கன்னா பை அ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ நான் ஏற்கனவே வந்து லைவ் செஷன் நடத்திருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒருத்தர், இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்காங்க. இப்போ 4 பேர் வந்து இங்கே போட்டிடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலான இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ஸோ இதை விட இங்கே இந்த 3 பேர்ல கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்போது ஸோ இவங்களுடைய அந்த ஓட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாமே போயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் மட்டும் இருக்காங்க இல்லையா, இன்னொன்று காமிக்க, இந்த 3 பேர் மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 3 பேர்ல கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா, இந்த 3 பேர்ல இது கண்டிப்பாக இதுவும் அதிகமாக இருக்கும், இதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த 3 பேர்ல கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இதுதான். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, ஸோ இதோடைய ஓட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கும் சரிசமமாக பிரித்து தருவாங்க. அப்போ இது 2 பேர்ல கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமாக இருப்பாங்க, ஸோ கண்டிப்பாக இதாக இருப்பாங்க. அப்போ இதுமாரி தான் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுமாரி தான் வந்து பாஸ் ஆகிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ எலெக்ஷன் எப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ஜூலை to August 1946 வந்து நடந்தது. அதாவது எலெக்ஷன் அந்த பேசிஸ்ல நடக்கல, ப்ரொபோர்ஷன் ரெப்ரசன்டேஷன் பேசிஸ் நடக்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க, ஸோ அந்த விகிதத்தில் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டில் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஈச் கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டிலுமே வந்து அந்த ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ்ல எப்படி சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஓட்டிங் was to be by the method of proportional representation by means of single transfer vote. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன், நான் தான் வந்து போட்டிடுவேன். ஸோ அதே வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க போட்டியிட்டாங்க. ஸோ இதில் வந்து எலெக்ஷன் எப்போ நடந்தது, அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போடுவாங்க. எலெக்ஷன் எப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ஜூலை to August 1946 நடந்தது. ஓகேங்களா. ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்து